இன்றைக்கி பார்த்திங்கன்னா பீஃப் சிக்கன் 65 தான் பண்ண போகிறோம் எங்கள் அக்கா வீட்டில். முதல்ல குக்கரில் மசாலா ஊற்றிலாம் வர வைக்கலாம். முதல்ல பீஃப் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு நல்லா உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 கரண்டி, வேறு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொரியாண்டர் பவுடரு அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மிளகு பொடி ஆட் பண்ணி முடிச்ச பிறகு பத்தலை சால்ட்டு, அதுக்கப்புறம் ஆயில் ஆட் பண்ணி லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி சிக்கன் 65 ஆட் பண்ணி லைட்டாக தண்ணியை ஊற்றி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சு முடிச்ச பிறகு இன்னும் தண்ணி காணல, இன்னும் கொஞ்சம் ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றின பிறகு அடுப்பு பற்ற வச்சுட்டு குக்கர் விசில் போய் வந்தோடனே பாருங்கள், நானும் திறக்கேன். ஒரு 7 விசில் விட்டுக்கிடலாம். அதுக்கப்புறம் சிக்கன் நல்லா ஒரு 3/4 வெந்த பிறகு எடுத்துக்கலாம். எடுத்து முடிச்ச பிறகு நல்லா கட் பண்ணி முடித்த பிறகு அதுக்கப்புறம் மேரினேட் பண்ண சிக்கன் 65 மசாலா அது போட்டு முடித்த பிறகு உப்பு ஆட் பண்ணி முடித்த பிறகு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி முடித்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவைக்கு ஏற்ப, அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு ஊற்றிட்டு தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி முடித்த பிறகு ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஊறிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் போட்டுட்டு இப்போ ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா பொரிஞ்சு வந்துட்டு அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.